தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து தரிசிக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலில் திடீரென தங்கத்தம்பாலம் காணப்பட்டதாம். என்னிடம் மிகவும் பிரியமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கே காசி விஸ்வநாதரான என்னுடைய பரிசு பிரியமான அந்த மனிதரிடம் தங்கத்தாம்பாலம் தானாக போய் சேரும் என எழுதப்பட்டிருந்ததாம். தகவல் அறிந்த அனைவரும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்து கையை நீட்டினார்கள், சுற்றி வந்தார்கள், அசையவே இல்லை. ஞானிகள், பணக்காரர்கள் எல்லோரும் வந்தார்கள். அன்றோ சிவராத்திரி. வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒரு விவசாயி கங்கையில் குளித்துவிட்டு விஸ்வநாதருடைய தலையில் 2 வில்வத்தை போட்டுவிட்டு வரலாம் என்று காசிக்கு வந்தாராம். வந்தவர் கங்கையில் நீராடி விட்டு கோவிலுக்குள் நுழையும் வேளையில் கோவிலுக்கு வெளியில் ஒரு குஷ்டரோகி படுத்திருந்தாராம். கண்ணீர் சிந்தியவாறு எல்லோரும் முகத்தை சுளித்தபடியே பார்த்தார்கள். இவரோ, ஐயா அழாதீர்கள், நான் கோவிலுக்குள் சாமியை கும்பிட்டு விட்டு உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்று உள்ளே நுழைந்தவுடன் தங்கத்தாம்பாலம் தானாக அவருடைய கையில் வந்து சேர்ந்ததாம். அசரீரியும் ஒலித்ததாம், இவன்தான் மனிதன் என்று. தங்க மனசு படைத்த விவசாயியை போல இல்லாவிட்டாலும் சக மனிதர்களை மதித்து நடப்போம், அப்பொழுதுதான் தெய்வம் நம்மை தங்கத்தாம்பாலத்து தாங்கும்.